அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி நீச்சம் பெற இருக்கிறார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. குறிப்பா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் அதுக்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன், மாதுளக்காரகன் என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்குங்க. ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுகின்றனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார், மீனத்தில் நீச்சமடைகிறாருங்க. அந்த வகையில தற்போது மீன ராசியில் நீச்சமடைந்து சஞ்சரிக்க போகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கு இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழ்கிறாருங்க. அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். புதன் பகவானை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை இந்த நாளில் வேண்டுமானால் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். புதன்கிழமை என்றில்லாமல் வேண்டிக் கொள்ளுங்கள். புதன் பகவான் தந்தருள்வார். அது மட்டும் இல்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழி அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன் கிடைக்கும். அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசுரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11 இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன், ராகு முதலிய கிரகங்களும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. செலவுகளும் கட்டுக்குள் இருக்குங்க. ராகுவினுடைய பலத்தால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முதலியவை கிடைக்க இருக்குது. அதே போல பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. இவ்வளவு நாட்களாக பழைய கடன்களால் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. தடைப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. எதிர்பாராத பொருளாதார வரவுக்கு அமைப்புகள் உண்டு. புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. 10ஆம் இடத்தில் சனி புதன் இருப்பதால இந்த காலகட்டங்களில் தொழிலில் புதிய யுக்திகளை கையாளுவீங்க. பகை அழியுங்க. அதே போல் நண்பர்களுடைய உதவி கிடைக்க இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் வேலை செய்யும் இடத்தில் அதிகப்படியான பணி அழுத்தம் இருக்குங்க. புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க. அதே போல் உங்களுடைய ராசியில் குரு அமர்ந்திருப்பதால எந்த காரணத்தை மட்டும் முன்னிட்டும் எச்சரிக்கை உணர்வை கைவிட வேண்டாங்க. எல்லாவற்றிலும் பொறுமை அவசியங்க. 7க்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருப்பதால குடும்ப கருத்து வேறுபாடுகளை உடனுக்குடன் கையாள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டம் முழுவதுமே முக்கிய கிரக கூட்டணிகள் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகிய
கிரகங்கள் சேர்ந்திருப்பதால் யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் இந்த தருணங்கள்ல உங்களுக்கு பணப்பற்றாக்குறை சிறிதும் இருக்காதுங்க. செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியதாங்க இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அந்நிய நாட்டில் பயின்று வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய பண உதவி தக்க தருணத்தில் கிடைக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை அனைத்தையும் அடைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள அரிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. விவாக முயற்சிகள்ல தடங்களும் குழப்பமும் ஏற்படுங்க. உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வெளியூர் அல்லது வெளிநாட்டில் உள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு உதவுவதற்காகவோ இந்த காலகட்டங்களில் செல்ல வேண்டி இருப்பதால் கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அதிக அலைச்சலும் உழைப்பும் இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தானத்தில் பலம் வாய்ந்த சனி பகவான் வலம் வருவதால பொறுப்புகள்ல பணிச்சுமையும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. அதே போல் சூரியன் சுக்கிரன் மற்றும் ராகு சுபபலம் பெற்றிருப்பதால் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் ரிஷபராசியினருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி செய்து வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் நன்கு கிரக கூட்டணி அமைந்திருப்பது விசேஷ யோக பலன்களை குறிக்குதுங்க. அதே போல் புதிய கிளைகள் விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்குங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும். உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. லாபம் உயருங்க. அதே போல இத்தருணம் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாக்காரகரான புதன் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் இந்த தருணங்கள்ல லாபஸ்தானமும் சிறப்பாக அமைந்திருக்குதுங்க. படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காலகட்டங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. போட்டிகள்ல வெற்றி கிடைக்குங்க. விசேஷ உயர்கல்விக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் இக்காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல வீட்டிற்கு அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருப்பதால் வேலை பார்ப்பவர்களுக்கு அதிக உழைப்பும் சக்திக்கு மீறிய பொறுப்புகளும் அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூருக்கு செல்லும் போது விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்தது. இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது புண்ணிய நதிகளும் திகழ்வதால் வேதங்களில் கூறப்படுகிறதுங்க. அதனால இக்காலகட்டங்களில் பசுவிற்கு உணவளிப்பது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.